ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு சாப்பாட்டுக்கும் இட்லி தோசைக்கும் ஏற்ற மாதிரி ஒரு தக்காளி சட்னி தான் வைக்க போகிறோம். அது நான் சாப்பாட்லேயும் வச்சு சாப்பிட்லாம், நல்லா அருமையாக இருக்கும். காரசாரமாக நல்லா சூப்பராக வைக்கலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு பழுத்த தக்காளியாக ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியை இந்த ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை ஓரமாக வச்சுட்டு இது தாளிச்சிடுவோம். பாருங்கள், நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் நம்ம 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். தக்காளி தூக்கினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாம். கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு அதே அளவுக்கு போட்டுக்கலாம். சோம்பு மட்டும் போட்டால் போதும். சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. நம்ம இதில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். இது 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். தக்காளி விட வதக்கணும் லேட்டாகன்றதே இல்லை. டக்குன்னு அரைச்சிட்டு இந்த மாதிரி வச்சுட்டோம்னா டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை அதில் ஊற்றிடலாம். இந்த தக்காளிக்கு தண்ணி சுண்டுற வரலாம் நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கிட்டோம். பாருங்கள், அது எவ்வளோ தண்ணி இருந்தது. இப்போ எல்லாம் நல்லா சுண்டிட்டு ஒரு தக்காளியும் வெங்காயம் தூக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி தண்ணி சுண்டிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் மிளகாத்தூளுக்கெல்லாம் போட்டு பண்ணோம்னா நல்லா டேஸ்ட் நல்லா வேறு லெவலில் இருக்குங்க, அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஜார் கழுவின தண்ணியும் ஒரு டம்ளர் இருக்கும், ஊற்றிடலாம். இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 2 பேர் அளவுக்கு திட்டமாக செய்கிறேன். நிறைய பேர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டாச்சு. இந்த குழம்புக்கு இந்த 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், இது கூடவே நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு இந்த அளவுக்கு போட்டால் போதும், இது கரெக்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொதித்து வரும்போது இந்த அளவுக்கு வந்துடணும் நம்மளுக்கு. அதெல்லாம் இதுக்கு நிறைய வேலையே கிடையாதுங்க. தக்காளி அரைச்சோமா டக்குன்னு வச்சிடலாம். 10 நிமிஷத்தை கூட ஆகாது. இது அப்படியே மூடிடலாங்க. இப்போது நல்லா கொதித்து குழம்பு திக்காக சுண்டி வரும்போது நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்கிற சவுண்டு தகன்னு கொதிக்குது. திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம திறந்து வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டா இன்னும் திக்னஸ் ஆகிடும். இதிலே வந்து முட்டை சாப்பிட்றவங்க இதிலே முட்டையை உடச்சி ஊற்றியும் சாப்பாட்டை வச்சு சாப்பிட்டுக்கலாம். முட்டை பிடிக்காதவங்க வேறு ஏதாவது சிப்ஸு பகடா வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது நல்லா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம இவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். இறக்குற ஸ்டேஜ் வந்துடுச்சு. தக்காளி தொக்கு ரெடி. இப்போ இதில் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா திக்னஸாக அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நிறைய கொத்தமல்லி போட்டோம்னா இன்னும் சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். நாம் இந்த கிண்ணத்தை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இன்னும் ஆறுனா இன்னும் திக்னஸாக நல்லா அருமையாக இருக்கும். சுட சுட தக்காளி தொக்கு ரெடி. நல்லா அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 2 இட்லி சாப்பிட்ற குழந்தைங்க கூட 3 இட்லி சாப்பிடுவாங்க. தினமும் இதே தான் வைக்க சொல்லி கேட்பாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இது வரைக்கும் பாய்.